Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கர்த்தர் என்ன செய்ய போறாருங்க? யாருக்கு என்ன தெரியுங்க? கர்த்தரின் சித்தம் ஏதோ நடக்கட்டுங்க, என்னமோ செய்ய போறாருங்க. என்ன செய்ய போறாரு? ஒன்றும் செய்ய போறதில்லை. அவர் எல்லாம் சொல்லிட்டாரு, எல்லாம் செஞ்சிட்டாரு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப என்ன நடக்க போகிறது? இப்ப என்ன நடக்க போறதுன்னா, அவருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் உங்கள் வாயில வைத்து நீங்க பேசும்போது, அவர் பிரதான ஆசாரியர் அங்க உட்கார்ந்துகிட்டு நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அந்த காரியங்களின் பிரதான ஆசாரியர். அப்படின்னா நீங்கள் அறிக்கை பண்ணுகிற காரியங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை எடுத்து உங்கள் வாயில வைத்து பேசும்போது அந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும்படியாக பார்த்து கொள்வதுதான் அவருடைய வேலை. உங்களுடைய பொருளாதார எதிர்காலத்தை எது நிர்ணயிக்கிறது? உங்களுடைய வாய். அது கர்த்தர் தாங்க நிர்ணயிக்கிறார். கர்த்தர் எப்போ நிர்ணயிச்சிட்டாரு எப்படி இருக்கணும்னு. ஆனா இப்ப உங்களுக்கு நடக்க போறது யார் நிர்ணயிக்கிறது? நீங்கள் தான் நிர்ணயிக்க வேணும். உங்களுடைய வாய், உங்களுடைய நாவு, உங்களுடைய வார்த்தைகள் அதை நிர்ணயிக்கிறது. யுவர் வேர்ட்ஸ் இன் யுவர் லைஃப் டிசைட் யுவர் ஃபியூச்சர். என்னுடைய எதிர்காலத்தை இன்னொரு மனுஷன் நிர்ணயிக்கிறது கிடையாது. என்னுடைய எதிர்காலத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? உன்னை என்ன போல நான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்க போகிறது, அவன் சொன்னபடியே ஆகும்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய வாயில நான் வைத்து விட்டேன், நீ சொல்றபடிதான் உனக்கு ஆக போகிறது என்று சொல்லுகிறார். திருப்போம் நீதிமொழிகள் 13. நீதிமொழிகள் 13:2. மனுஷன் தன் வாயின் பலனால், நல்ல கவனிங்க, இது ஏன் வாசிக்கிறேன்னு சொன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னுடைய கடினமான உழைப்பால் நான் சாப்பிடுகிறேன். பைபிள் எப்படி சொல்லியிருக்குன்னு பாருங்க. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். எப்படி நான் சாப்பிட்றேன்? நீங்க ரெண்டு விதத்துல சாப்பிடலாம். ஒன்று மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு சாப்பிடலாம், இல்ல வாயின் பலனால் சாப்பிடலாம். விளங்கிருந்தேன் இன்னைக்கு. ஒன்று உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு ரத்த வேர்வை சிந்தி அப்படியே தேஞ்சு தகடு மாதிரி ஆகி நான் சாப்பிடலாம் கஷ்டப்பட்டு. இல்லைனா என்னுடைய வாயின் வார்த்தையினால் நான் புசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், நான் பெட்டர் வேயை தெரிந்து கொண்டேன். உழைக்கிறேன், ஆனா உழைக்கிறதுனால இல்லை, நான் என்னுடைய வாயின் பலனை நான் புசிக்கிறேன். என் வாயிலிருந்து எனக்கு ஆகாரம் உண்டாகிறது. இது ஒரு பிரின்சிபல். இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ரொம்ப மனுஷன், இந்த மனுஷன்ற வார்த்தையை, மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரா இருந்தா என்னன்னு அர்த்தம்? நீங்கள் சிறியவரா பெரியவரா ஏழையா பணக்காரரா யாரா இருந்தாலும் சரி, மனுஷன். இது எல்லாருக்கும் வேலை செய்யுது. தேவனுடைய பிரமாணம் இது. மனுஷன். மனுஷன் சொன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு கடைசி மனுஷனும். இது யாரும் விதி விலக்கே கிடையாது. இதுக்கு மனுஷன் எல்லாருக்கும் இது ஒரு சட்டம் போல உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சட்டம், தேவனுடைய நியதி. இதுக்கு விதிவிலக்கே யாரும் கிடையாது. எதுக்கு விதிவிலக்கு கிடையாது? வாயின் பலனால்தான் மனுஷன் புசிக்க முடியும். இதுல இருந்து யாரும் வெளியே வந்துடவே முடியாது. இந்த விதிக்கு விலக்கி கொள்ள முடியாது. உங்களை பிடிக்குதோ பிடிக்கலையோ இப்படிதான் நடக்குது. மனுஷன், எல்லாம் சொல்லுங்க, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். அப்ப இது ஒரு லா பாருங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். இது எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. இந்த பிரமாணம், இந்த பிரமாணத்தை நாம் மாற்ற முடியாது. இந்த பிரமாணத்தின் அடியிலிருந்து நாம் வெளியே வந்துட முடியாது. இந்த பிரமாணத்தினால் தான் நான் புசிப்பேனா இல்லையான்றதை நீங்க தீர்மானிக்க முடியாது. ஒன்றை வேணா தீர்மானிக்கலாம். அது என்ன? என்ன வார்த்தைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள், என்ன வார்த்தைகளை பேச போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இப்படிதான் உங்கள் எதிர்காலம் இருக்க போகிறது என்பது ஒரு சட்டம். வழங்குச்சான்னு தெரியல. சட்டத்தை மாற்ற முடியாது, உங்கள் எதிர்காலத்தை மாற்றலாம். சிம்பிளா சொல்றேன். இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. இது எல்லாருக்கும் சட்டம். ஆனால் தான் சொல்லிருக்கு மனுஷன் தன் வாயின் பலனால் புசிப்பான். அப்ப மனுஷனை பிறந்துட்டா இப்படிதான் சட்டம். கர்த்தர் ஒரு சட்டம் வச்சுட்டாருங்க. எப்படி சாப்பிட போறோம், எப்படி நல்லா இருக்க போறோம்? வாயின் பலனால் தான் நல்லா இருக்க போகிறோம். எப்படி சுகமா இருக்க போறோம்? வாயில இருந்தா சுகம் வரப்போகிறது.
கிளம்ப போகிறது. மனுஷன் எப்படி நல்லா இருக்க போகிறான்? தன் வாயின் பலனால் தான் எல்லா நன்மையும் அவனுக்கு நடக்க போகிறது. இதை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாமா பிரதர்? நான் எப்படி வேணா பேசி நன்மையா நடக்குமா? எனக்கு நடக்காது. அந்த சட்டத்தை நீங்க மாற்ற இல்ல பிரதர், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பிரதர், எனக்கு அப்படி பழக்கம் ஆயிடுச்சு பிரதர், காலையில இருந்து கொஞ்சம் கரைச்சி கொட்டிக்கிட்டே இருப்பேன் பிரதர், இது அப்படியே ஒழுக்கு மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கேன் என் வாயில இருந்து, அதனால கொஞ்சம் இதை மாத்தி அமைச்சிட்டேன், என்ன கர்த்தர் கொஞ்சம் இறக்கப்படலாம் இல்லையா? எப்படியோ நீ பேசிக்கோ, உனக்கு எல்லாம் நல்லதா நடக்குது. இல்ல, மாத்தவே முடியாது, இது ஒரு சட்டம், இந்த சட்டத்தின்படி தான் நடக்கும். எப்படி நடக்கும்? நன்மை நடக்கணுமா, அது வாயின் பலனால் தான் நடக்கும், வேற வழியே கிடையாது. எவ்வளவு நன்மை நடக்கும்? நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? இதையெல்லாம் உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள் அதன்படி இருக்கிறது. வார்த்தைகளை வேணா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், அதுக்கு வேணா சாய்ஸ் இருக்குது. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், நன்மையும் தீமையும் வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள்ள, அங்க சாய்ஸ் இருக்குது. ஆனா இது இப்படிதான் நடக்குன்றதுக்கு சாய்ஸ் கிடையாது. அது இப்படிதான் நடக்கும். சட்டம்னா சட்டம் தான். இருக்கீங்களா? அப்ப நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி வேணா நல்லா இருக்க முடியாது. நான் எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு நான் நல்லா இருக்க முடியாது. தேவன் ஒரு பிரமாணத்தை வைத்து விட்டார். ஐஸ்வர்யத்தின் சட்டத்தை வைத்து விட்டார், சுகத்தின் சட்டத்தை வைத்து விட்டார், ஆரோக்கியத்தின் சட்டத்தை வைத்து விட்டார், நல்வாழ்வின் சட்டத்தை வைத்து விட்டார், வெற்றியின் சட்டத்தை வைத்து விட்டார். ஒரு பிரமாணத்தை வச்சுட்டாரு. அவர் சொல்றாரு, நீ வெற்றிகரமா வாழணும்னா இப்படிதான் வாழ முடியும். எப்படி வாழ முடியும்? ஒரு மனுஷன் தன்னுடைய வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். வாயின் பலனால், நல்லா கவனிங்க பாருங்க, எனக்கு இது ரொம்ப அப்பீலிங்கா இருக்கு. வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், அவனுடைய நெற்றி வேர்வையினால் நன்மையை புசிப்பான்னு சொல்லி இல்ல. சில சொல்றாங்க, என் நெத்தி வேர்வையினால் நான் சாப்பிடுகிறேன், அது சாபம். மனுஷன் பாவம் செய்த பிறகு வந்த சாபம் என்ன? அவன் வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டியதா இருக்கு. முள்ளும் குறுக்கும் விளையுது, வேர்வை சிந்தி சாப்பிட வேண்டியதா இருக்குது. ஆமா பிரதர், சாபத்துக்களை தான் இருக்கிறோம், நம்ம அப்படிதான் சாப்பிடணும் இன்னைக்கெல்லாம் கிடையாது. நோவாவின் காலத்திலே அந்த வெள்ளம் வந்தது இல்லையா? வெள்ளம் வந்து பூமியே அழிந்து போய் எல்லாம் மாண்டு போன பிறகு ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன், கடைசி வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, கடைசி 2 வசனத்தை, 20ஆம் வசனத்திலிருந்து. ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். நோவா வந்து கர்த்தரை தொழுது கொள்கிறான் பாருங்க, கர்த்தரிடத்தில் திரும்புறான். ஒரே ஒரு மனுஷன் தான், அவன் குடும்பம் தான் அந்த பூமியில் இருக்குது. அவன் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறான், அவன் கர்த்தரை தொழுது கொள்கிறான். என்ன மாதிரி உலகமா இருந்திருக்கும் பாருங்க. கர்த்தர் அவனை பார்த்தோன்னு அவ்வளவு பிரியப்படுறாரு. இது ஒரு மனுஷன் தான், இவன் குடும்பம் தான் அந்த பூமியில இருக்குது, எல்லாம் அழிஞ்சு போயாச்சு. அவன் கர்த்தரை தொழுது கொள்கிறான், கர்த்தரை யோசித்து பார்க்கிறான், கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். உடனே சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்த பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவனையும் சங்கரிப்பதில்லை, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஆமா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக சாபம் வந்தது, முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது பூமி, நெத்தி வேர்வையினால மனுஷன் சாப்பிடக்கூடிய ஒரு நிலை உண்டானது. சும்மா விதைச்சு சாப்பிட முடியாது, இப்போ வேர்வை சிந்தணும், அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டானது. நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவையிலே இயேசு கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் ஒரு சாபம் தரித்திரம், அவையிலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப கல்வாரி சிலுவையின் மூலமாக கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்டார். ஆனா நான் சொல்லுகிறேன், அந்த ஆதியாகமம் 3க்கும் கல்வாரி சிலுவைக்கு நடுவிலேயே கர்த்தர் நல்லவர். அவர் என்ன பண்ணாரு? இவ்வளவு நாள் நீ காத்திருக்க வேணாம், கல்வாரி சிலுவை வந்த பிறகுதான் உனக்கு அங்க இந்த சாபத்திலிருந்து மீட்பென்றல்ல, அதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் ரிலீஃப் தரேன்னு சொல்லி நோவாவின் காலத்தில் என்ன பண்ணாரு? இனி பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைப்பும் மறுப்பும் சொன்னா விதைத்தால் அறுக்க முடியும், அது சாத்தியம். இந்த பூமியில் இருக்கிற அந்த சாபக்கேடு உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு இனி இந்த பூமி உனக்கு பிறப்பிக்கும் என்று கர்த்தர் அப்பவே சொல்லிட்டார். இயேசுவின் மூலம் சாபத்தை போக்குனாரு, அப்பவே ரிலீஃப் கொடுத்துட்டாரு. இருக்கீங்களா?
அப்ப நான் சொல்லுகிறேன், இயேசு வர்றதுக்கு முன்னாலேயே கூட, அதனாலதான் நீதிமொழிகள்ல நிறைய வசனங்களை வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேதத்தின் பல பகுதிகளில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உபாகம் 28 எடுத்து பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உன் ஆடு மாடுகளின் பெருக்கம் அது உண்டாவதாக, எல்லாத்திலையும் பெருக்கம் உண்டாவதாக சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் தேசத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும். அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, உங்க காட்டுல மழைங்க. நான் சொன்ன அந்த வசனத்தை அப்படிதான் நான் வாசிக்கிறேன். அது பைபிள்லயே இருக்குன்னு. எங்க இருக்குன்னாரு, என் காட்டுல மழைன்னு 28 எழுதி இருக்குதுங்க. உன் காட்டிலே மழை பெய்யும், ஏற்ற நேரத்தில் உன் காட்டுல மழை பெய்யும். ஆகவே என் காட்டுல மழை தான், ஆசீர்வாத மழை பெய்து கொண்டுதான் இருக்கிறது. உங்க காட்டிலையும் மழைன்னு எழுதி இருக்குதுங்க. எப்படி எழுதி இருக்குது? நாம நினைச்சோம் சாபமான உலகம், இங்க எங்க ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப சொல்றாரு கர்த்தர், இல்ல உன் களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பும், அதை பூரணமா நான் ஆசீர்வதிப்பேன். ஏற்ற காலத்தில் உனக்கு மழை பெய்யும், உன் பூமி விளையும், அதன் பலனை நீ புசிப்பாய். வேதவசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அப்பவே கர்த்தர் நம்ம தரித்திரத்துல வாழக்கூடாது, நம்ம வெறும் நெத்தி வேர்வையில சாப்பிடக்கூடாது, நான் மாடா உழைச்சு ஓடா தேஞ்சி நான் சாப்பிடுற நிலையில இருக்கக்கூடாது. அதனால்தான் நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பழைய ஏற்பாட்டிலே ஆசீர்வாதம் இருக்குதுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்பவே வச்சுட்டாரு, நீ ஆசீர்வாதத்தினால் வாழலாம். சிலர் ஐஸ்வர்யத்தை சம்பாரிச்சிருக்கிறாங்க, எப்படி சம்பாரிச்சாங்கிறது அது வேற மெத்தட். அது சுரண்டி பிடுங்கி பிச்சு, நம்ம ஊர்ல சொல்றாங்க இல்லையா, லிட்டரலா அப்படியே போட்டு பிராண்டி எடுத்து சுரண்டி அப்படி பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க. அது ஐஸ்வர்யம் இல்லை, அது பைபிள்ல சொல்லியிருக்க ஐஸ்வர்யம், அது வேற. அது மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு. அப்ப ஒரு மனுஷன் தன்னுடைய வாயின் பலனால் நன்மையை புசிப்பான்றது தேவனுடைய நீதி. இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்று. நல்லா இருக்க வேண்டுமா? வாயின் பலனால் தான் நன்மையை புசிக்க முடியும், புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்லுகிறேன், நம்முடைய கையிட்டு செய்கிற வேலைகளை சபிக்க கூடாது, அதை பற்றி மோசமாய் பேசக்கூடாது. ஏன்றால் வாயின் பலனால் தான் நன்மையை புசிக்க முடியும். வாய் தான் நிர்ணயிக்கிறது என் வியாபாரம் வெற்றிகரமா இருக்க போறதா இல்லையா என்று. வாய் தான் நிர்ணயிக்கிறது என்னுடைய குடும்பம் வெற்றிகரமா இருக்க போறதா இல்லையா என்று. அதனால தான் குடும்பத்தை சபிக்க கூடாது, அதனால தான் பிள்ளைகளை சபிக்க கூடாது, அதனால தான் மனைவி புருஷனை சபிக்க கூடாது, அதனால தான் நம்ம இருக்கிற பூமியை சபிக்க கூடாது, எல்லாத்தையும் சபிச்சிட்டு இருக்க கூடாது. வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும், சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாயின் பலனை தான் நாம் புசிக்க முடியும், வேற ஒன்றும் சாப்பிட போறது இல்லை. நம்ம வாயிலிருந்து என்ன வருதோ அதைத்தான் நாம் சாப்பிட போகிறோம். வாயிலிருந்த என்ன வருகிறதோ அதுதான் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது என்று வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. என்ன முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. அப்ப நான் எப்ப பார்த்தாலும் என்னுடைய வேலையை கரிச்சு கொட்டிக்கிட்டு நன்மையானதை நான் புசிக்க முடியாது. இது அநேக மக்களுக்கு இது புரிகிறதில்லை. எப்ப பார்த்தாலும் தங்களுடைய வேலையும் தங்களுடைய கையின் பிரயாசத்தையும் தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய பிரயாசத்தையும் சபித்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி முணங்கி கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி ஏளனமாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் என்ன எதிர்பார்க்குறாங்க? பெரிய அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்களுடைய சுகத்தை குறித்து தங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து எப்போ பார்த்தாலும் தப்பா பேசி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் சுகமா வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன் சுகமா இல்லை என்று நினைக்கிறார்கள்? மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். என்ன சொல்லுங்க? நன்மையை புசிப்பான். நன்மைனா செழிப்பு சுகம் எல்லாம் அதில் அடங்கி இருக்கு பாருங்க. அப்ப செழிப்பு சுகம்னு எப்படி வரப்போகுது? தன்னுடைய வாயின் பலனால் தான் வரப்போகிறது. கிறிஸ்தவர்களுக்கு தான் நிறைய விளங்கலன்னு நினைக்கிறேன் பாருங்க. நிறைய பேருக்கு விளங்கிடுச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் கூட. கிறிஸ்தவர்களுக்கு தான் அநேகமா விளங்க மாட்டேங்குது. ஒருத்தர் சொன்னாரு, காலங்காத்தால டான் ப்ரீச்சிங் போவாங்களாம் அந்த காலத்துல. என்ன வசனம் சொல்றதுன்னு தெரியல பாருங்க. இந்த ஆளுக்கு போகும்போது டான் ப்ரீச்சிங் போகும்போது ரொம்ப உறக்க சத்தமா மெகஃபோன்லாம் வச்சுட்டு கத்திட்டு போறதான். அப்போ ஒரு வசனம் ரொம்ப ஃபேவரட்டான வசனம் இவங்களுக்கு. எப்படி பொறுக்கி எடுக்கிறாங்க பாருங்க. துன்மார்க்கன் இந்த பூமியிலிருந்து அறுப்புண்டு போவான், அவன் துரும்பை போல இருக்கிறான், பதரை போல காற்றில் அடித்து பறந்து போவான் இன்னும் பார்த்துன்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் ஒருத்தன் வெளியே வந்து சொன்னான், காலங்காத்தால சபிச்சுட்டு போறீங்களா எங்கள் வீட்டு பக்கம் வந்து,
ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? அப்ப அவனுக்கு பாருங்க, அவன் ஒரு ஆவிக்குரிய ஆள் இல்லை, அவன் பாவம் யாரோ ஒரு ஆள். அவன் கேட்டுட்டு, ஏன் எங்க வீட்டுக்கிட்ட வந்து சபிக்கிறீங்க காலங்கத்தால, ஏன் இப்படி பேசுற, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லக்கூடாதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். ஏன்னு சொன்னா அவன் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க விரும்புகிறான். அவனுக்கு ஒரு காரியம் புரியுது, மனுஷன் தன் வாயின் பலனால் தான் நன்மையை புசிக்க முடியுன்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு தான் புரியுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது பாருங்க. அது என்னன்னு தெரியல. அது ஏன்னு சொன்னா பிசாசானவன் வந்து எப்படியாவது கிறிஸ்தவர்களை தோற்கடிக்கணும்னு பெரிய முயற்சி பாருங்க அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும், கிறிஸ்தவன் மட்டும் வாயை சரியாகிட்டா அப்புறம் அவன் வந்து வெற்றிகரமாகி விடுவான். வாயின் பலனை அவன் புசிக்க ஆரம்பித்து விடுவான், அவன் வெற்றிகரமாக வாழ ஆரம்பித்து விடுவான். பிசாசானவனுக்கு பாருங்க ஜனங்களை பார்த்தா ஒரே பொறாமைன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவனே இதை முயற்சி பண்ணி பார்த்தான் பாருங்க. அவனை கர்த்தர் அப்படி உண்டாக்கலாம், அவன் சொன்னதெல்லாம் ஆகும்ன்றபடி அவனை உண்டாக்கல. அவன் ஒரு தேவதூதனா இருந்தான் பாருங்க. அவனை வந்து ஒரு பணிவிடை செய்கிற ஆவியா தான் கர்த்தர் உண்டாக்குனார், நம்ம போல உண்டாக்கல. நாம வந்து அவரை போலவே இருக்கணும்னு உண்டாக்கப்பட்டோம். நாம் சொன்னபடியே ஆகும், கர்த்தர் எப்படி சொன்னபடியே ஆகுதோ அப்படி. அவன் வந்து வெறும் வேலைக்காரனை போல, தேவதூதர்கள் வந்து போனா வானா வரணும், அதுக்கு தான் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்ணான், இவர் பேசுறாரு சொல்றதெல்லாம் ஆகுதே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒரு நாள் என்ன பண்ணான், நான் கடவுளை போல ஆவேன் சொல்லி பார்க்கறான். ஆவமான் நான் கடைசியில் ரிவர்ஸ்ல வந்து கிக் பண்ணுது. கடவுளை போல ஆவேன்னு சொல்லி எப்படியாவது ஆயிடலான்னு பார்க்கறான். ஏன்னா கர்த்தரை பார்த்துக்கிட்டே வர்றான், இவர் சொல்றதெல்லாம் ஆகுதே, நம்ம சொல்லி பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தான் பாருங்க. ரிவர்ஸ்ல போட்டு ஒரே உத அங்கிருந்து நேரா வந்து கீழே விழுந்தான். அன்னையிலேருந்து மேலே ஏறத்துக்கு பார்த்துட்டு இருக்கான், முடியவே முடியல. அப்புறம் இங்க வந்து பார்த்தா இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறான். அவனுக்கு பொறாமையா இருக்குது. ஏனென்றால் சொன்னபடியே ஆகக்கூடிய ஒரு மனுஷன், சொல்றதெல்லாம் ஆகும் என்கூடிய விதத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷன் இந்த பூமியில அவன் பார்க்கிறான். அவனுக்கு இந்த மனுஷனை பார்த்தோன்னு பொறாமை, இவன் மட்டும் சொல்றதெல்லாம் ஆகுது, எனக்காக மாட்டேங்குதே, இவன் சொன்னபடியே ஆகுது, எனக்கு ஆக மாட்டேங்குதேன்னு ஒரே பொறாமை. அப்ப என்ன பண்றான், மனுஷனை அழிக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வேண்டும் என்றால், இந்த பூமியில தேவனை எதிர்க்க வேண்டும் என்றால், தேவனுடைய திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்றால், நோக்கங்களை எதிர்க்க வேண்டும் என்றால், சீர்குலைக்க வேண்டும் என்றால், அதுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றால், இந்த பூமியிலே அத்தாரிட்டியாக அதிகாரியாக வைக்கப்பட்ட மனுஷனை அவனுடைய நாவை தொட வேணும். அதனால தான் பாருங்க யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் இந்த நாவு நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதுன்னு சொல்லியிருக்குது இல்லையா? அது கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் பிசாசு வந்து நரகத்தில் இருக்கிற அந்த கொள்ளி எடுத்துட்டு வந்து இந்த நாவை லைட் பண்றான்? எதுக்கு இந்த நரக அக்கினியை கொண்டு வந்து இந்த நாவில் பத்த வைக்கிறான்னு சொன்னா, நம்முடைய வாய் அவனுக்கு தேவைப்படுகிறது. அவனுக்கு தெரியுது, இவன் வாயில சொல்றதுதான் இவன் வாழ்க்கையில நடக்க போகிறது, இவன் வாயில சொல்றதுதான் இந்த பூமியில் நடக்க போகிறது, இவன் சொல்றதெல்லாம் ஆகுது, இவன் தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறான், நாம சொன்ன ஆக போறது இல்ல. அவனுக்கு வாயும் கிடையாது, அவன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான்னு இருக்குது. நான் கடவுளை போல அவன் எங்க சொல்லிக் கொண்டானா? இருதயத்திலே சொல்லிக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு சரீரம் இல்லை, அவனுக்கு ஒரு நாவு இல்லை, இருதயத்திலே சொல்லிக்கிறான். ஆனா இங்க வந்து பார்க்கறான், சரீரம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு நாவு இருக்குது, இவன் சொன்னா அப்படியே ஆகுது, இவன் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இந்த சாத்தானுக்கு ஜனங்களுடைய வாய் தேவைப்படுகிறது. அவன் பார்க்கறான், இந்த நாவு எனக்கு கொஞ்சம் தேவை, இதை கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா நம்ம காரியங்கள் நடத்தலாம்னு சொல்லி நரக அக்கினியினால் கொண்டு வந்து நாவை கொளுத்துகிறான். எல்லா விதமான அவநம்பிக்கை, ஏழ்மை, வறுமை, இல்லாமை, பகை, கசப்பு, தீமை, சுகவீனம், எல்லா விதமான எண்ணங்களையும் உள்ளத்தில் வைத்து மனுஷனுடைய நாவு அதை பேசும்படியாக செய்கிறான். நாவு பேசிருச்சுன்னா அவனுக்கு தெரியும் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும் என்று. அப்ப பிசாசு ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்க இந்த உலகத்துல, நம்ம இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல அவன் ஏதாவது செய்யணும்னா நம்ம நாவை கெடுத்து நம்ம மூலமா தான் ஏதாவது செய்ய முடியும். அப்ப பிசாசு ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒன்றும் பெருசா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட முடியாது. நம்முடைய நாவை காத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ளலாம். எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணவே முடியாது. நாவை வைத்துதான் பிசாசு கெடுக்க முடியுமோ ஒழிய அவன் ஏதோ பெரிய சக்தியில வந்து அப்படியே வந்து ஒண்ணு கெடுத்துற முடியாது. அதனாலதான் நரக அக்கினியால் வந்து கொளுத்துகிறான் அவன். கவனிக்கிறீங்களா? அப்ப அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த விசுவாச அறிக்கை, இந்த விசுவாசத்துல பேசுவது, இதெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணா அவங்க தான் அதை ரொம்ப எதிர்க்கிறாங்க. வேற என்ன பேசினாலும் அதை எதுக்கிறது இல்லை பாருங்க. நான் பார்க்குறேன், அன்னைக்கு டப்டன்ல ஒருத்தர் லைட்டை பார்த்து பேசிட்டு இருக்கிறார், டிராஃபிக் லைட்டை பார்த்து.
அதை யாரும் பைத்தியக்காரன் பாரு லைட்டை பார்த்து பேசுறான்னு சொல்லவே இல்லை. நான் காரில் உட்காந்து பார்த்தேன், அவர் அடுத்த காரில் உட்காந்துட்டு நான் லைட்டு ஆய் ஊய் நினைப்பு பேசிட்டு இருக்கிறேன். நான் பார்த்துருக்கிறேன், ஜனங்க மாடு ஆடு நாய் எல்லாம் பார்த்து பேசுறாங்க. அவங்க யாராவது பைத்தியக்காரன்னு சொன்னாங்களா? ஒரு ஆள் ரோட்ல காரு அப்படியே புகை விடுது, என்னமோ ஆயிடி செஞ்சுன்னு இறங்கி வந்துட்டு அப்படியே எட்டி உதைக்கிறாரு. என்ன இது அப்படின்னு அதுகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, அதை எட்டி வச்சிருக்காரு. யாரும் அவரை பைத்தியக்காரன்னு சொன்னவே இல்லை. நிறைய பேர் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறீங்க. எத்தனை பேர் கம்ப்யூட்டரை பார்த்து என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல விரும்பலை. அந்த கம்ப்யூட்டரை பார்த்து என்னெல்லாம் திட்டு, என்னெல்லாம் பேச்சு, என்னெல்லாம் ஏசுறது அந்த கம்ப்யூட்டரை அவ்வளோ பேசுகிறாங்க. யாராவது பைத்தியக்காரன்னு சொன்னீங்களா? அவனே இயேசு வந்து மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னார், அப்போ நீயும் பேசுன்னு சொன்னான். ஆனால் பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் நான் மலையை பார்த்து பேசுறது. ஏன் அவன் டிராஃபிக் லைட்டை பார்த்து பேசினப்போ ஒன்றும் சொல்லலை. நீங்கள் அவன் கம்ப்யூட்டரை பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கான், அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நான் வந்து என்னுடைய பிரச்சனையாகிய மலையை பார்த்து, என்னுடைய வியாதியாகிய மலையை பார்த்து, இந்த வியாதியாகிய மலையே இயேசுவின் நாமத்திலே நீ தள்ளுண்டு போ என்று சொல்லிட்டு இருக்கிறேன். இதை தப்புன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க. எப்படியாவது நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய நாவை பயன்படுத்தி நரக அக்கினியால் கொளுத்தி நம்மை நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு பண்ணுகிற ஒரு சதி. ஏன்னா அவன்கிட்ட அவ்வளவு பெரிய ஒரு சக்தி கிடையாது. நம்முடைய நாவை அவனுடைய ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தினால்தான் அவன் நம்மை கெடுக்க முடியும் ஒழிய நம்ம வந்து அவனுடைய சக்தி வச்சு அவன் ஒண்ணு கெடுத்துற முடியாது. உங்க நாவை வச்சு போ அப்படின்னா அவ்வளவுதான், ஓடிய போயிடுவான் அவன். இருக்கீங்களா? நிறைய பேர் உங்க வச்சு போன்னு சொல்றதுக்கு போல நம்ம இருப்போம் பிரதேர 7 உபவாசம் போடுவோம் 7 செவ்வாய்க்கிழமைன்றாங்க. நான் சொல்றான், சரி அப்ப 7 செவ்வாய்க்கிழமை சான்ஸ் இருக்கு நமக்கு. இருக்கீங்களா? இப்படிதான் இருக்கு பாருங்க கிறிஸ்தவ உலகம். உங்களுடைய நாவு உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய நாவு என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. அதனாலதான் சொல்லி இருக்குது வேதவசனம், ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால் நம்முடைய நாவு நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கிறது. அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் நீதிமானுடைய நாவு ஜீவ ஊற்றா இருக்கிறது. அப்படிதான் அதை உபயோகப்படுத்த வேண்டும். அதற்கு விரோதமாக நாம் உபயோகப்படுத்தும் போது கர்த்தர் அதுக்கு கணக்கு கேட்பார் என்று வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறது.